திருவாரூர் மாவட்டத்தில் வறட்சியிலிருந்து விவசாயிகள் மீளாத நிலையில் தொடர் மழையும் அவர்களை வேதனையில் ஆழ்த்தியிருக்கிறது. ஆழ்துளை கிணறு மூலம் சாகுபடி செய்யப்பட்டிருந்த சுமார் 10,000 ஏக்கர் பரப்பளவிலான நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி முளைக்கத் தொடங்கியதால் விவசாயிகள் பெரும் இழப்பை சந்தித்துள்ளனர். திருவாரூர் மாவட்டத்தில் இந்த ஆண்டு 3 லட்சம் ஏக்கர் பரப்பளவில் சம்பா சாகுபடியில் விவசாயிகள் ஈடுபட்டிருந்தாங்க. இந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழை பொய்த்து போன காரணம், அது மட்டும் இல்லாமல் காவிரியிலிருந்து வர வேண்டிய தண்ணீர் கிடைக்காததுனால 80% சம்பா பயிர்கள் தண்ணீரின்றி முழுமையாக கருகிவிட்டது. ஏற்கனவே இது குறித்து அரசு அதிகாரிகள், தமிழக அரசு இல்லாமல் மத்திய அரசு குழுவும் இந்த பகுதியில் ஆய்வு செய்து ஏக்கருக்கு 5,400 ரூபா வரை அறிவித்திருக்காங்க நிவாரணமாக. தற்போது ஒரு 20% ஆழ்துளை கிணறு மூலமாக பயிரிடப்பட்ட சம்பா பயிர்கள் கடந்த ஒரு வார காலமாக பெய்து வரும் மழையின் காரணமாக அந்த பயிர்களும் தற்போது தண்ணீர் மூழ்கியுள்ளது. இந்த காட்சிகளை நீங்க நேரடியாக பார்க்கலாம். இந்த சம்பா பயிரானது இன்னும் ஒரு வார காலத்திற்குள் அறுவடை செய்ய வேண்டிய பயிர்கள் தற்போது பெய்து வரும் இந்த காலத்தில் தேவையில்லாமல் பெய்து வரும் இந்த மழையின் காரணமாக இந்த பயிர்கள் முழுமையாக சாய்ந்து முளைக்க தொடங்கியுள்ளது. இதனால் எங்களுக்கு முழுமையாக இழப்பு ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் மிகவும் வேதனை அடைந்துள்ளனர். இந்த மழை இப்ப தற்போது பெய்து வரும் மழை இன்னும் பெய்தால் முழுமையாக இருக்க வேண்டிய ஒட்டுமொத்த சம்பா பயிர்களும் முழுமையாக பாதித்துவிடும். இதனால் இந்த ஆண்டு முழுவதுமாக எங்களது 3 போக சாகுபடியும் முழுமையாக பாதித்துள்ளது. இதனால் எங்களுக்கு அரசாங்கம் தற்போது அறிவித்துள்ள நிவாரணம் போதாது. ஏக்கருக்கு 25,000 வரை நிவாரணம் வழங்க வேண்டிய கோரிக்கை விவசாயிகள் வச்சிருக்காங்க. குறிப்பாக திருவாரூர் மாவட்டத்தில் எடுத்து பார்த்தோம்னா திருவாரூர்ல பெரும்புகலூர், அதே போன்று குடவாசல், நன்னிலம் இது போன்ற பகுதியில் மிக பெரிய அளவில் இந்த சம்பா பயிர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது. உடனடியாக தமிழக அரசு தற்போது பயிரிட அந்த பாதித்துள்ள பயிர்களை கணக்கெடுத்து உரிய நிவாரணம் வழங்க வேண்டும். அப்படி வழங்கினால் மட்டுமே அடுத்த ஆண்டு எங்களால் விவசாய பணிகளை மேற்கொள்ள முடியும். இல்லை என்றால் விவசாய பணிகளை மேற்கொள்ள முடியாத சூழ்நிலை உருவாகிவிடும் என விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் முத்துக்குமாருடன் திருவாரூரிலிருந்து ராஜசேகர்.